அக்ஷய் விஷ்ணு பிரம்மா 12 ஜோதிலிங்கம் பூரா ஐயமாரும் மந்திரத்தை ஓதுவான், மந்திரத்தை பாடுவான். அவனும் இந்த தொழில் தான் பார்க்கான். எஃப்ஐஆரை போட்டுறப்பா, ஏற்கனவே எஃப்ஐஆர் முன்னாடியே போட்டாச்சு. இவனுக்கு எஃப்ஐஆர் போடல. ஐயமார் பயலுக்கு எஃப்ஐஆர் போட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸும் வனவிலங்கு சட்டம் உனக்கு இருக்குல்ல. இவன் மந்திரத்தை ஓதிட்டு போயிடுவான், பின்னாடி கிடாயை வெட்டுவான். இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? இவன் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவான், அடுத்தாப்புல அவன் கிடாயை வெட்டுவான், கோழி வெட்டுவான், கிடாயை வெட்டுவான். வீட்டுகளில் செய்கிறான், வீட்டுகளில் கிடாயை இவன் பூஜை பண்ணிட்டு போயிடுவான். இது 12 ராமேஸ்வரத்துலேருந்து கணக்கு கொடுக்காரு ஐயா, கடவுள் கொடுக்காரு. எங்கெங்கே மில்லு தொழிற்சாலை பூரா போய் மந்திரத்தை ஓதி கழிச்சிட்டு கழிப்பான். இவன் போய் அந்த பணத்துக்கு அந்த பேப்பருக்கு கழிக்கான். எல்லாமே வீடு கட்டுற முறை அனைத்தும் எல்லாமே மாநிலத்தில் இருக்கிற முறை வீடு கட்டுற முறை ஐயமாரை தூக்கி உட்கார வச்சு மந்திரத்தை ஓதி அதுதான் மந்திரம்னு என்னதுமா செய்வனை. இவனும் செய்வனையோட சேர்ந்தவன் தான். ஐயமார் பேக செய்வனையில் செய்கிறவன், புரியுதா? தப்பாக செய்ததுக்கு கடவுள் கொடுக்கல. பூமியில் விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ, இருக்கிற ஆடை இடம் இம்புட்டு குழந்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் விரித்து போட்டு பில்டிங்கை கட்டுறதுக்கு இது பூமி கணக்கு பூராமே அசிங்கம் பண்ணுறது, சிவன் சொத்தை அசிங்கம் பண்ணுறது, மந்திரத்தால் ஓதுறது இவன் தான் ஐயமார் பே ஓதி அசிங்கம் பண்ணிட்டு போயிருந்தான். அதுக்கப்புறம் கெடாய் உயிர் பலி அறுத்து அவன் அசிங்கம் பண்ணுதான். அப்போ அதுக்கு என்ன கணக்கு? அப்போ கணக்கு கொடுக்கணும்ல. அப்போ இவனை மந்திரத்தால் தூக்கி இவனுக்கு அந்த எஃப்ஐஆரை போட்டு உள்ள தூக்கி தெரியாது. யாருக்கு? ஐயமார் பயலுக்கு கணக்கு போட்டாச்சுப்பா. ஐயமார் பே ஒரு பால்காட்சியுடைய ஒரு மில்லோ தொழிற்சாலைக்கோ இவன் வந்து ஒரு நாள் முன்னாடி வந்து உட்காந்து ஓதுவான். அதான் இவன் செய்வனை செஞ்சுட்டு போயிடுவான். அந்த செய்வனை எடுக்கிறது அவன் கிடாய், அந்த மில்லு தொழிற்சாலை வீடு கட்டுறவன் செய்வனை எடுக்கிறதுக்கு ஆடு மாடு கோழி பறவைகளை விட்டுதான். இப்போ புரிஞ்சிச்சா? அதுக்கு தான் மொத்தமாக கூண்டோட தூக்கி ரிவிட்டு அடிச்சு விட மாட்டார். முக்கால் சத்தியம்.